Hi, this is Vijayalakshmi from Christian Polytechnic College. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் defibrillator. இது வந்து பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் ஒன் ஆஃப் தி டாபிக். ஃபஸ்ட்டு நம்ம டிசி சாக் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். 1940s ஹார்ட்டில் எதுவும் பிரச்சனை இருந்தாவோ அல்லது ஹார்ட் அளவுக்கு அதிகமாக துடிச்சாவோ ஒரு மினிமம் வோல்டேஜ் ஒரு 1 மில்லி வோல்ட் ஒரு ஷாக்கு கொடுத்து ஹார்ட்டை வந்து 60 to 100 அது வரைக்கும் துடிப்பு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் லைனுக்கு கொண்டு வரதுக்காக கண்டுபிடிச்சது தான் டிசி சாக். இது வந்து ஃபஸ்ட்டு 1947 தான் ஃபஸ்ட்டு ஷாக் கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்கில் ஏசி ஷாக் தான் எல்லோரும் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதில் நிறைய பிரச்சனைகள் வந்ததுனால அதுக்கப்புறம் கொண்டு வந்தது தான் டிசி சாக். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து இறந்து போகிற நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேஜில் ஒரு நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து ஷாக் கொடுத்து அவங்க வந்து உயிரை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சது தான் இந்த ஷாக். அதை வந்து சில நேரங்களில் வந்து சரியாக கொடுக்கல, சரியான நேரத்தில் நம்ம அதை பண்ணலை அப்படின்னா அதுவே ரொம்ப பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிடும். அதை வந்து சரி பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சது தான் சின்க்ரோனஸ் மோடு. அதாவது இப்போ ஹார்ட்டுக்கு எந்த டைமில் நம்ம டிசி ஷாக் கொடுத்தா பேஷண்ட் வந்து உயிரோடு இருப்பாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனை கண்டுபிடிச்சி கரெக்டான டைமில் கொடுக்கறதுக்கு பேர் தான் சின்க்ரோனஸ் மோட். டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் வந்தது தான் கார்டியோ வெர்ஷன். கார்டியோ வெர்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் போது, அதாவது அவங்க சுயநினைவோடு இருக்கும் போது கொடுக்குற ஒரு எலக்டிவ் ப்ரொசீஜர் தான் கார்டியோ வெர்ஷன். இப்போ ஒரு மினிமம் ஜோல், அதாவது 100 to 200 அந்த அளவுக்கு கொடுத்து பேஷண்ட் வந்து கான்சியஸில் இருக்கும் போதே ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் கார்டியோ வெர்ஷன். ஆனால் டீஃபிப்ரிலேஷனுங்கிறது வந்து பேஷண்ட் வந்து அன்கான்சியஸ் ஆகி இறந்து போகிற ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எந்த சுயநினைவும் இல்லைங்கிற டைமில் ரேண்டமாக கொடுக்குற ஷாக் பேர் தான் டீஃபிப்ரிலேஷன். இந்த மாதிரி ரேண்டமாக ஷாக் கொடுக்கறதுல 2 டைப் ஆஃப் சொல்லுவாங்க. ஒன்று மோனோபேசிக், இன்னொன்று வந்து பைபேசிக். மோனோபேசிக்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக ஜூல்ஸை வந்து கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் 50 to 360 ஜூல்ஸ் வரைக்கும் பேஷண்ட்டுக்கு வந்து கொடுக்கறது. அதனால நிறைய பாதிப்பு வந்து இருக்கிறதுனால இப்போ எல்லோரும் பைபேசிக் மெத்தடை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார் எக்ஸாம்பிள் 100, 150, 200 ஜூல்ஸை கொடுத்து பேஷண்ட்டை வந்து கம்மியான ஷாக் மூலமாக ரெக்கவர் பண்ணுற மெத்தட் தான் பைபேசிக். இதில் ரொம்ப முக்கியமானது சின்க்ரோனஸ் மோட் தான் இதில் ரொம்ப முக்கியம். இந்த ஷாக்கோட டியூரேஷன் ஆஃப் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 seconds to 10 seconds வரைக்கும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த ஷாக் கொடுக்கறது வந்து 100% சக்ஸஸ் ஆகுமானா அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அதனால தான் இந்த ப்ரொசீஜரை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கும், கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவாங்க. இந்த ஷாக்கோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 100 to 250 ஜூல்ஸாக இருக்கலாம், அல்லது 200 to 350 ஜூல்ஸாக இருக்கலாம். சில பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நம்ம கம்மியான ஷாக் கொடுக்கும்போது பேஷண்ட் ரெக்கவர் ஆகலை அப்படிங்கும்போது நம்ம திரும்ப திரும்ப ஷாக் கொடுக்க வேண்டியது வரும். அதனால் ஹை ஷாக் கொடுக்கும்போது பேஷண்ட்டை வந்து சடனாக நம்ம ரெக்கவர் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு ஹை ஷாக் சூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து ஹார்ட்டோட வென்ட்ரிகுலர் மசில்ஸோட நேரடியாக கொடுத்து பேஷண்ட்டை ரெக்கவர் கொண்டு வர ஒரு மெத்தட் தான். தேங்க்யூ.